வணக்கம். குழந்தை வளர்ப்பில் மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக குழந்தைங்க என்றது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பெற்றோர்கள் கண்டிப்பாக இது செய்யணும். இது என்னன்னா, நம்ம வாழ்கிற நல்ல வாழ்க்கையை பார்க்கறது. நல்ல வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒழுக்கமான வாழ்க்கை, நன்னடத்தையை நான் இந்த இடத்துல குறிப்பிடுறேன். இது என் லைஃப்பில் இருந்து ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். எங்கள் அப்பா ஒரு தமிழ் ஆசிரியர். நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். எங்கள் அப்பா சொன்ன நம்ப மாட்டீங்க, ஹீஸ் சச் அ பிரில்லியன்ட் பர்சன். எங்கள் அப்பா இப்போ உயிரோடு இல்லை, இருந்திருந்தாருன்னா நான் சோஷியல் மீடியாவில் பேச வச்சு எங்கள் அப்பாவை ட்ரெண்ட் ஆக்கி விட்டுருப்பேன். எங்கள் அப்பா உயிரோடு இருந்த காலகட்டங்களில் இன்னும் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியும் இல்லை. கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது கம்மி தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ நான் தேடி தேடி படிக்கிறேன். இதெல்லாம் ஒட்டுமொத்த பொக்கிஷமாக கிடைச்சது எங்கள் அப்பா. அவரை நான் மிஸ் பண்ணிட்டேன். இதுதான் அது காலத்தில் பயிர் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் இஸ் ஸோ ப்ரிஷியஸ். இன்றைக்கி அந்த மனிதர் இல்லை. நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை நானே தேடி 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 படிக்கிறேன். எங்கள் அப்பா இருந்திருந்தாருன்னா எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாரு. அப்போ அந்த தேடல் இல்லை, அந்த அளவுக்கு அந்த தேடல் இல்லை. அவர் ஒவ்வொரு டைமும் எனக்கு திருமணம் ஆகிட்டு எனக்கு குழந்தை வயிற்றுல இருந்துட்டு அப்போ அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்கல்ல, அப்போ இருக்கும்பொழுது கூட எங்கள் அப்பா விட மாட்டார். ஏமா ஏதாவது ஒரு புக்கு வச்சு படிக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஐயையோ இப்பயும் விடலையா, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருப்பேன். எங்கள் அப்பா எப்படின்னா, எங்கள் அப்பா வாழ்ந்ததை நான் பார்த்துருக்கேன். மிகப்பெரிய பணக்கார நபர்லாம் கிடையாது. உங்களுக்கு தெரியும், சாதாரண கவர்மெண்ட் டீச்சர், என்ன பெருசாக வருமானம் வந்துட போகுது. எங்கள் அப்பா கிட்ட அவரோட பேச்சை கேட்கறதுக்காகவே ஒரு 4-5 பேர் எங்கள் வீட்டில் எப்போவுமே இருப்பாங்க. எங்கள் அப்பா டெய்லி ஸ்கூலுக்கு ரொம்ப லேட்டாக கிளம்பி போவார். எங்கள் அம்மா திட்டுவாங்க. ரொம்ப அர்ஜென்ட்டாக போவார். சைக்கிளில் போவார். ரொம்ப அர்ஜென்ட்டாக ஓட்டிகிட்டு போவார். என்னென்னா யாராவது இந்த மாதிரி தான் வந்துடுவாங்க. அது அவங்கக்கிட்ட பேசிட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு கிளம்புறதுக்குள்ளே லேட் ஆகிடும். பட் கரெக்ட் டைமுக்கு போயிடுவார். அவர் எப்படின்னா, அதை பார்த்து நம்ம வளரும்பொழுது ஏதோ ஒரு விதத்தில் அது நமக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுது. எனக்கு இந்த பேசுறது இதெல்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னா, எங்கள் அப்பா கிட்ட இருந்து தான் நான் சொல்லுவேன். நாங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணோம் அப்படின்னா எங்கள் அப்பா கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு அட்வைஸ் எல்லாம் பண்ண மாட்டார். ஒரு திருக்குறளை சொல்லி அதோட விளக்கத்தை சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் எங்கள் அப்பா. எங்கள் வீட்டில் இன்றளவும் நீங்கள் யாருமே நம்ப மாட்டீங்க, ஒரு படத்தை எங்கள் அண்ணா, அக்கா, அம்மா, அப்பா இவங்களோட சேர்ந்து நாங்கள் பார்த்ததே கிடையாது. அப்போ எல்லாம் ரேடியோ இருக்கும். எங்கள் வீட்டில் தான் ரேடியோ இருக்கும். இந்த குட்டி ரேடியோவிலேருந்து இருந்திருக்கு. சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா நியூஸ் கேட்பார். எங்கள் அப்பா இல்லாதப்போ பாட்டு கேட்கறதுக்காக எடுத்து ட்ரை பண்ணுவோம். அதுவும் யாரும் இல்லாதப்போ, எங்கள் அக்கா இல்லாதப்போ, அண்ணா இல்லாதப்போ, இப்படி எல்லாருமே திட்டுத்தரம் யாருமே இல்லாதப்போ தான் கேட்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம். பட் யாருமே பக்கத்தில் இருந்து நாங்கள் படமும் எதையும் பார்த்ததில்லை. வை பிகாஸ் அதில் வரக்கூடிய ஏதாவது ஒரு சீன், ஒரு வார்த்தை நம்மளை முக சுளிக்க வச்சிடும் அப்படின்றதுக்காக நாங்கள் பார்த்ததே கிடையாது. இன்றளவுமே நான் இவ்வளோ பெரிய வளர்ந்துட்டேன். இன்றைக்குமே எங்கள் அக்காவோட உட்காந்து நான் பாட்டோ படமோ பார்த்தது கிடையாது. என் கணவரோட உட்காந்து பார்த்துருக்கேன், குழந்தைங்களோட பார்த்துருக்கேன். அதுவும் ஏதாவது அந்த படம், நான் ஒரு படத்துக்காக 3 மணி நேரம் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த படம் ஏதாவது ஒரு விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுக்குதா அப்படின்னு நான் பார்ப்பேன். சும்மா ஜஸ்ட் லைக் தட் எல்லா படமும் பார்க்குறது அந்த மாதிரி இருக்காது. என்டர்டைன்மெண்ட்காக பார்க்குறது இல்லை, பிகாஸ் நமக்கு டைமே இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி இல்லை, ஏதாவது ஒரு விஷயத்தை நமக்கு அதை சொல்லித்தருது அப்படின்னு பார்ப்பேன். அதை கூட என்ன பண்ணுவேன்னா, சொல்லித்தர விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் பசங்களை கேட்பேன், அது என்னதான் அந்த படத்தில் என்னதான் கதை, என்னதான் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன். பசங்களோட உட்காந்து நான் படம் பார்த்தாலும் கூட நான் ரிமோட்டை கையில் வச்சுட்டே இருப்பேன். ஏதாவது முகம் சொல்லிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சீன்ஸ் வரதானே செய்யுது. அதை பாஸ் பண்ணுறதுக்காக நான் பண்ணுறதுக்கு முன்னாடி என் பசங்களே சொல்லுவாங்க, அம்மா ரிமோட் கூட மாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம எப்படி இருக்கோமோ அதை பார்த்து தான் குழந்தைங்க வளருவாங்க. இப்போ நான் என் குழந்தைகிட்ட பெரியவங்களுக்கு மரியாதை கொடு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் பெரியவங்கள மரியாதை பண்ணணும். அதை அவங்கக்கிட்ட நான் சொல்லவே தேவையில்லை, என்னை பார்த்தே அவங்க நடந்துப்பாங்க. ஸோ நம்ம பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு என்ன அப்படின்னா, பொறுப்புன்றதை விட உங்கள் குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக கருதக்கூடியது என்னன்னா, பெற்றோர்கள் நல்ல வாழ்க்கையை வாழ்கிறத அவங்க பார்க்கறது, நன்னடத்தை உள்ள வாழ்க்கையை, நெறியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறத குழந்தைங்க பார்க்கறது தான் அவங்க லைஃப்பில் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை நீங்கள் ஷோ பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்வைஸே தேவையில்லை. இங்கே பணம் ஒரு முக்கியமே கிடையாதுங்க. பணம் நம்ம தேவைக்கு தேவை, ரைட்?
பணக்கார பணம் வச்சுருக்கவங்க எல்லாம் நிம்மதியாக இருக்காங்களா அப்படின்னா கிடையாது. நல்ல மனசோடு இருக்கணும், நல்ல மனிதர்களாக, ஒழுக்கத்தில் சிறந்த மனிதர்களாக நம்ம குழந்தைங்களை வளர்க்கணும். அதுதான் ஸோ இம்பார்ட்டண்ட், ரைட்? அது குழந்தைங்களை வளர்க்கணும் அப்படின்னா நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா நம்ம அந்த மாதிரி வாழ்ந்து காட்டுறது. நன்றி.